செல்வம் பெருக சன்னதியில் உந்தன் அருளிலே பெருக சித்தமெல்லாம் சிவமயமே உன்னை செவி நகரங்களுக்கு இலை பயமே சித்தமெல்லாம் நமக்கு சிவமயமே இறைவா 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சக்தி சுவாமி இந்த பூலோகத்தை பார்த்தாயா? பார்த்தேன் சுவாமி. தர்மம் அழிந்து வருகிறது, அதர்மம் நிலைநாட்டி வருகிறது. இந்த பூலோகத்திலே திரைதா திரைதா துவேர என்று சொல்லப்பட்ட 3 யுகங்கள் வடிந்து தற்பொழுது நடக்கின்ற யுகம் கலியுகம். இந்த கலியுகத்திலே நீதி இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் இல்லை. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சூது வாடு என்று நடந்து ஓடுகிறது. இதற்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? யார் சுவாமி? நார்த்தாமரை தென்பகுதியில் மகிஷாசுரனை ஓட்டவன் எம்மை நோக்கி கடும் தவம் புரிந்து கொண்டிருந்தார். அன்னவன் தவத்தை பார்த்து அன்னவனுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டேன். இறைவா, எனக்கு சாக வர வேண்டும் என்று கேட்டான். பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று நிச்சயம் அல்லவா? ஆகையாலே உனக்கு சாக வரம் கொடுக்க முடியாது, வேறொரு வரவிக்கல் என்று கேட்டேன். அதற்கு அன்னவனோ தன்னிடமிருந்து தந்திர சூழ்ச்சிகாலே எப்பேற்பட்ட வரத்தை பெற்றான் தெரியுமா? எப்பேற்பட்ட வரம் சுவாமி? வயது முதிர்ந்த ஆணுக்கும் வயது முதிர்ந்த பெண்ணுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண்களை பிறக்க வேண்டும், 7 எல்லைகளை அமர வேண்டும், மகமாகின புருவம் கொண்டு என்னை வதம் செய்ய வேண்டும் என்ற வரத்தை பெற்றான் சக்தி. அந்த வரத்தை பெற்றவன் தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? ஆண்களை கண்டால் அடிப்பதும், பெண்கள் கற்பை சூறை கடுவதும், கோயில் கொத்தங்கள் அடிப்பதும் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறான் சக்தி. அவனை அழிக்க வேண்டும் என்றால் அகில உலகையும் கட்டி ஆளக்கொடுகே அங்காள பரமேஸ்வரி உன்னால் மட்டுமே முடியும் சக்தி. சுவாமி சக்தி, உமா மகேஸ்வரா, கைலாசநாதா, கருணாகரா, உலகாளும் பெருமானே, என்னை ஆளும் ஈசா, தங்கள் கூறியபடி இப்பூலோகத்தில் 107 அவதாரங்கள் எடுத்து முடித்து விட்டேன். 108வதாக எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு மகளாக பிறக்க வேண்டும், என் பிறப்பின் பணி என்னவென்று தாங்களே கூறுங்கள் சுவாமி. சக்தி, அவன் கேட்ட வரம் எப்படி? ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறக்க வேண்டும், 7 எல்லைகளை அமர வேண்டும், மகமாயின ரூபம் கொண்டு என்னை வதம் செய்ய வேண்டும் என்று வரத்தை பெற்றான்லவா? ஆகையாலே நார்த்தாமலை தென்பகுதிலே கோட்டைமலை ஆளக்கொடுகே கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் திருமணமாகி 60 ஆண்டு காலமாகிறது. உனது அண்ணன் அரிராமக்காரனை எனது ரொம்ப வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற வேளைகளே அன்னவரிடத்தில் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும், 7 எல்லைகளை அமர வேண்டும், மகமாகின ரூபம் கொண்டு அந்த மகிஷாசுரனை வதம் செய்ய வேண்டும் சக்தி. அப்படி என்றால் நான் முதலாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? சக்தி, சுவாமி முதல் பிறப்பாக நாத்தாமலை எல்லைகளை நாத்தாமலை மாரியம்மனை பிறக்க வேண்டும். இரண்டாவது பிறப்பாக நான் எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? சக்தி, இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்லைகளை திருவப்பூர் மாரியம்மனை பிறக்க வேண்டும். மூன்றாவது பிறப்பாக நான் எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லைகளை கொன்னையூர் மாரியம்மனை பிறக்க வேண்டும். நான்காவது பிறப்பாக நான் எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? நான்காவது பிறப்பாக இறந்தப்பட்டி எல்லைகளை இறந்தப்பட்டி முத்து மாரியம்மனை பிறக்க வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக நான் எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? ஐந்தாவது பிறப்பாக வைத்தூர் எல்லைகளை வைத்தூர் முத்து மாரியம்மனை பிறக்க வேண்டும். ஆறாவது பிறப்பாக நான் எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? ஆறாவது பிறப்பாக கண்ணபுரம் எல்லைகளை கண்ணபத்து முத்து மாரியம்மனை பிறக்க வேண்டும். 6 பேருக்கும் இளையவளாக 7வது கன்னியாக நான் எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? சக்தி, 6 பேத்துக்கு இளையவளாக 7வது கன்னியாக திருச்சி கொள்ளிடம் ரயிலை வீட்டிற்கு கொடுங்க சமயபுரத்து மத்து மாரியம்மனை பிறக்க வேண்டும் சக்தி. அப்படியே ஆகட்டும் சுவாமி. அப்படி என்றால் எனக்கு துணையாகவும் பக்கபலத்திற்கும் யார் வருகிறார்கள் சுவாமி? சக்தி, உனக்கு பக்கத்துணையாக அழகுமலை காடவெட்டு பெரிய கருப்பணம், கொல்லிமலை காடவெட்டு சின்ன கருப்பணம் உனக்கு பக்கத்துணையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் சக்தி. ஆகட்டும் சுவாமி. அப்படி என்றால் இப்பூலோகத்தில் நீதி இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, தர்மம் இல்லை, அநீதி மட்டுமே இழைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் தெய்வீக சக்தி இருக்கின்றதா இல்லையா என்று சோதித்து பார்க்க வேண்டும். தற்பொழுது இங்கே அமர்த்தப்பட்டுள்ள 7 கரகங்களுக்கும் உயிரெழுப்பி தாருங்கள் சுவாமி. சக்தி, இந்த பூலோகத்திலே நீதி இருக்கின்றதா நேர்மை இருக்கின்றதா என்று சோதித்து பார்க்க சொல்கிறாய். சுவாமி
அப்படியாகட்டும் சக்தி. அப்படியே ஆகட்டும். தயவு செய்து அப்படியே தூங்குறவங்களை வழிபடுங்க. சிறப்பிலக்க கூட தூங்கக்கூடாது. சிறப்பிலக்க தூங்கினாலும் கொஞ்சம் நேரத்துக்கு மடி தூக்கப்பட்டுக்கோங்க. என்ன இங்கே வைக்கப்பட்டுள்ள 7 கிரகமும் சாதாரணப்பட்ட கிரகம் இல்லை. இங்கே வைக்கப்பட்டுள்ள 7 கிரகமும் 7 முத்துமாரியம் கிரகம். இந்த 7 முத்துமாரியோடு பார்க்கணும் அப்படின்னா 7 எல்லைக்கு போகணும். பல 100 காசுகள் செலவாகும். தெய்வத்தை தெய்வம் நினைச்சா தெய்வம், கல் நினைச்சா கல். 7 முத்துமாரியம்மனையும் இங்கே தெய்வமாக சொடிச்சு வச்சிருக்கோம். இந்த கரகத்தை தொட்டு தூக்கணும். அவங்க வீட்டில் கரகம் நீங்க அப்படிங்கிறது ஐதீகம். எல்லாருனாலையும் கரகத்தை தொட்டு தூக்கிட முடியாது. யார் யார் அந்த அம்மனை மனசர நினைச்சிருக்காங்களோ, யார் யார் அந்த அம்மனை மனசர நினைச்சு கும்பிடுறாங்களோ அவங்களால மட்டும் தான் தொட்டு தூக்க முடியும். எல்லாருனாலையும் தொட்டு தூக்க முடியாது. தயவு செய்து பெண்களில் அப்படியே குலவசத்தை போடுங்க. ஆண்களில் விசேடிச்சு ஆடப்படுத்துங்க. மகமாய்க்கு வசந்தது கும்மிஷத்தை குலவசது மட்டும்தான். கொஞ்சம் நேரம் எல்லாரும் நல்லா கைத்தட்டி குலவசம் பண்ணுங்க. கைத்தட்டுதாய் கைத்தட்டுங்க. சாமி ஆடி வரவங்க யாரும் பிடிக்க வேணாம். யார் சாமி ஆடுறதாலும் நினைக்கப்பட்டுருங்க. இந்த கரகத்தை தூக்குறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. இந்த கரகத்தை தொட்டு தூக்கணும். வீட்டில் பிடிச்ச ஏவல் பெள்ளி சூனியம் 10 வழி 10 வழி செய்வன குளரெல்லாம் நீங்க அப்படிங்கிறது ஐதீகம். இது நாங்கள் சொல்லலை, முன்னொரு காலத்தை சொல்லி வச்சது. பூங்கரகத்தை யார் தூக்குறாங்களோ உண்மையிலே அருள் இருக்கோ இல்லையோ, தெய்வம் இருக்கோ இல்லையோ, இந்த பூங்கரகத்தை தொட்டு தூக்கும்போது முன்னாடி ஒரு அருள் தோன்றும். அதுதான் தெய்வம். கொஞ்சம் நேரம் நல்ல கைத்தட்டி கிளவு சாப்பிடுங்க. கைத்ததாய் கைத்தட்டுங்க. ஆயிரம் கண்ணுடைய அழகமத்து மாரியம்மா வேப்பிள்ள காரிய விளையாட பத்தனையே உத்தம பத்தினிய ஒரு சொல்ல வாசகையே இத்தனை உத்தமி பத்தினி கொடுத்தலும் உனக்காக இடத்துல எத்தனை பேர் இருக்காக. ஓடிவா தாகி ஆடிவா தாகி அகமாகி ஹலோ 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 நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே தாயே தாயே அடி கொடி கொண்ட முத்துமாரி முத்துமாரி நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே தாயே கோவில் கொண்ட முத்துமாரி முத்துமாரி அடி நாத்தமலை எல்லை விட்டு தாயே தாயே அடி ஓடி மகமாகி நார்த்தமலை எல்லை விட்டு ஓடி மகமாரி அடி திருவப்பூர் மந்தையிலே தாயே அத்தா நீ கோவில் கொண்ட மகமாகி திருவப்பூர் மந்தையிலே கோவில் கொண்ட மகமாயி அடி கொன்னையூர் மந்தையிலே தாகே கோவில் கொண்ட முத்துமாரி கொன்னையூர் மந்தையிலே தாயே கோவில் கொண்ட மகமாயி நாத்தமலை எல்லையிலே தாகே கொண்ட முத்துமாரி நாத்தமலை எல்லையிலே தாயே கொண்ட முத்துமாரி மகமாகி நாத்தமலை எல்லை விட்டு தாயே வந்திருக்கக்கூடியது உண்மையான தெய்வம் இருந்துச்சுன்னா உன்னோட முறையான ஆட்டத்தை படுத்து ஆடணும். எழுந்துச்சு ஆடு. கீழே உருண்டு பரண்ட ஆடுனா எந்திரிமா பேய் பசாத மட்டும்தான் உருண்டு பரண்ட ஆடும். தெய்வம் கீழே உருண்டு பரண்ட ஆட மாட்டாங்க. பின்னாடி உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. சாமி யாரோ தர மத்தவங்க உட்காருங்க. நடுவுல எந்திரிச்சு நிக்காதீங்க. உட்காருங்க எல்லாம் உட்காருங்க. நடுவுல கூட்டத்துல நிக்கிறவங்க உட்காருங்க. கீழே விடுங்க.
நீங்க எவ்வளவு பிடிச்சாலும் நிக்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் ஆடுவாங்க, அப்புறம் 2 ரூபா விடுங்க. கீழே விழுகாம ஆடு சாமி. விடுங்க விடுங்க தாய், என்ன விடுங்க விடுங்க. அக்கா விட்டுட்டு உட்காருங்க, உட்காருங்க, கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. கீழே உருண்டு பரண்டு ஆடக்கூடாது. உருண்டு வைத்தொரு மத்த விட்டு தாயே ஓடி வர வெதுமடி வெதுமடி கண்ணமுறை எல்லையிலே எல்லையிலே தாயே சொல்லு கொண்டு முத்து மாறி முத்து மாறி விட்டு தாயே ஓடி வர அந்த சமயபுர தாயே தாய் கண்ணபுர கண்ணபுர எல்லை விட்டு தாயே ஓடி வர வெதுமடி மகமாயி கண்ணபுர எல்லை விட்டு தாயே ஓடி வர வேண்டுமடி மகமாயி கண்ணபுர எல்லை விட்டு தாயே ஓடி வர வெதுமடி மகமாயி தாயே அடிவாமா தாயே ஓடிவாமா அங்காள ரூபம் கொண்டு அடிவாமா ஆடிவாமா தாயே ஓடிவாமா அங்காள ரூபம் கொண்டு ஆடிவாமா ஓடிவாமா தாயே ஓடிவாமா 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 தாயே ஓடிவாமா ஓங்கார ரூபம் கொண்டு ஓடிவாமா அடி வெள்ளை கிழமைகளா வெள்ளி பிறந்தவளா அடிவாமா தாயே ஓடிவாமா அங்காள ரூபம் கொண்டு அடிவாமா ஆடிவாமா தாயே ஓடிவாமா அங்கார ரூபம் கொண்டு ஆடிவாமா தாகி இத்தனை மொத்தமே 10 குடத்துல உனக்காக எடுத்துற எத்தனை பேர் தானா, என்ன எத்தனை பேர் இருக்காக? ஓடி வா தாகே. அலை கட்டுமா கையில் வைத்த அலை கட்டுமா, அந்த கண்ணா சிவந்தவள அலை கட்டுமா, அந்த கடுங்கோவக்காரி அலை கட்டுமா, அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா, அக்கா கையில் வைத்த அலை கட்டுமா, அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா அக்காருங்க 7 பேர் அலை கட்டுமா கண்ணா சிவந்தவள ஓடி வராய் அந்த கடுங்கோவக்காரி அலை கட்டுமா மூக்கே சிவந்தவள அலை கட்டுமா முன்கோவக்காரி அலை கட்டுமா அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா, அக்கா கையில் வைத்த அலை கட்டுமா, அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா அக்காருங்க 7 பேர் அலை கட்டுமா கை விடுத்தவள அலை கட்டுமா தந்தை விடுத்தவள அலை கட்டுமா அலை கட்டுமா அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா, தாக்கட கையில் வைத்த அலை கட்டுமா, அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா அக்காருங்க 7 பேர் அலை கட்டுமா அஞ்சுதல நாக போல அலை கட்டுமா ஆடி வரும் பத்தினிய, அலை கட்டுமா அஞ்சுதல நாக போல அலை கட்டுமா பறந்து வரும் நாயகிக, அலை கட்டுமா அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா, தாக்கட கையில் வைத்த எல்லாருமே உட்காருங்க, எல்லாருமே உட்காருங்க. சாமி யார் வருதோ மத்தவங்க எல்லாருமே என்ன உட்காருங்க, கீழே உட்காருங்க, அப்படியே உட்காரு, ஓரம் கீழே உட்காரு. உட்காருங்க. என்ன